ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ஜோஹோஸ் மறுபடி ப்ரோக்ராம் பற்றி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஜோஹோஸ் மறுபடி ப்ரோக்ராம்னா என்ன, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கேட்ட சால்வ்ட் ஆப்டிடியூட் கொஷின்ஸும் லாஸ்ட்டில் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். Marubadi is an experiential full-time 3-month course conducted by Zoho. On successful completion of the course, the candidates can sit for interview and get hired in Zoho. So who can join Marubadi program? Zoho வந்து ரெண்டு criteria சொல்லிருக்காங்க. First criteria is women who are currently unemployed. Okay, and the second point is they should have some prior experience of working in a technological role in a software company for a minimum of 2 years before their career break. So இது ரெண்டு criteria தான். Age வந்து there is no bar. Okay, so is this free? Absolutely yes. In fact, Zoho வந்து உங்களுக்கு stipend கொடுப்பாங்க 10,000 rupees per month throughout the course of the study. So what are the courses available in this Marubadi program? அப்படி பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. Technical writing, software testing and software development. ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் நல்லா தான் இருக்கு. இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு தானே கேட்குறீங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் அதுதான். வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு கெட் செலக்டட் ஃபார் திஸ் ப்ரோக்ராம்? ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அசஸ்மெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. இதுல செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு போவாங்க, விச் இஸ் அன் இன்டர்வியூ பேஸ்ட் ரவுண்ட். ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூல செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் வில் பி இன்வைட்டட் ஃபார் தி 3-month மறுபடி ப்ரோக்ராம். இந்த ரெண்டு ஸ்டெப் தான். மறுபடி ப்ரோக்ராமோட நெக்ஸ்ட் கோஹோர்ட் ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த செக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த நெக்ஸ்ட் செக்ஷன்ல ஜோஹோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கேட்ட முக்கியமான ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸை லைவா சால்வ் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இஃப் த செல்லிங் பிரைஸ் இஸ் டபுள்ட், த ப்ராஃபிட் ட்ரிபிள்ஸ், ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்ட். இப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு வச்சுக்கலாம், செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வச்சுக்கலாம். என்ன சொல்கிறாங்க? ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். கரெக்டாக இதான் ஃபார்முலா. இப்போ என்ன சொல்கிறாங்க? ப்ராஃபிட் ட்ரிபிள் ஆச்சுன்னா செல்லிங் ப்ரைஸ் டபுள் ஆகும்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட் வந்து ட்ரிபிள் ஆச்சு அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் டபுள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் டபுள் பண்ணிக்கிட்டேன். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். இதுதான் ஈக்குவேஷன். இது சால்வ் பண்ணலாமா? 3y minus 3x equal to 2y minus x. ஸோ இப்போ y இன்சைட் கொண்டு போனீங்கன்னா 3y minus 2y is equal to y equal to இது இன்சைட் போச்சுன்னா 3x minus x. ஸோ இஸ் equal to 2x. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இல்லைங்களா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னது? ப்ராஃபிட் என்னது? நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? y minus xன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா? y minus x is equal to profit ன்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த y is equal to 2x இதில் போடலாமா? 2x minus x is equal to x. ப்ராஃபிட் வந்து x. நான் என்ன சொல்லியிருந்தேன்? காஸ்ட் ப்ரைஸ் வந்து x. அதானே ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இப்போ ப்ராஃபிட்டும் x, அதாவது டபுள் ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து என்ன வரும்? p percentage is equal to 100%. இதுதான் ஆன்சர். உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் டிப்ஸ் வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். A certain amount earns a simple interest of rupees 1750 after 7 years. Had the interest been 2% more, how much more interest would it have earned? இதுதான் கொஷின். அதுக்கு அவங்க ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம எது பெஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். Simple interest equal to P into R into T by 100. Simple interest amount earned is equal to principal into rate of return into T by 100. இவங்க என்ன சொல்கிறாங்க? இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் earned is 1750. P கொடுக்கல, R கொடுக்கல. டைம் பீரியட் வந்து 7 years கொடுத்துருக்காங்க. 100 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க? இஃப் தி இன்ட்ரெஸ்ட் பீன் 2% மோர். இப்போ இந்த R வந்து 2% இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்குதுன்னா how much more interest would it have earned? இப்போ இப்போதைக்கு 1750, இதுலேருந்து இன்னும் எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக earn பண்ணுவாங்க? அதுதான் கொஷின். ஆனால் பிரின்சிபல் கொடுக்காதனால இந்த ஈக்குவேஷனை சால்வே பண்ண முடியாது நம்மளால். கரெக்டாக?
ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து இன்அடிக்குவேட், ஆப்ஷன் டி அதுதான் ரைட்டான ஆன்சர். உங்களுக்கு வேறு கம்பெனி ஆப்டிடியூட் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணணும்னா கமெண்ட்ஸில் அந்த கம்பெனி நேம் சொல்லுங்கள், நான் சால்வ் பண்ணி அந்த வீடியோவை போடுறேன். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். த கேலண்டர் ஃபார் த இயர் 2007 வில் பி த சேம் ஆஸ் த இயர். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2014, 2016, 2017, 2018 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் ஆன்சர்னு பார்க்கலாம். ஓகேங்களா? 2007 வந்து பார்த்தீங்கன்னா 2007 வந்து இட்ஸ் நாட் அ லீப் இயர். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ டேஸ் இருக்கும்? 365 டேஸ் இருக்கும். 365 டேஸ் எப்படி எழுதலாம்? 52 வீக்ஸ் ப்ளஸ் 1 டே. 1 டே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த 1 டேவை தான் நம்ம ஆட் டேன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ 2007ல் லெட்ஸ் அஸ்யூம் Jan 1 வந்து மண்டேல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல கொஷினில், 2014, 16, 17, 18, அந்த 4 இயரில் ஏதாவது ஒரு இயர் வந்து மண்டேல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கேலண்டர் வில் பி த சேம் ஆஸ் 2007. இதுதான் கொஷின். இது எந்த இயர்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? டோட்டலாக நம்ம ஆட் டேஸ்லாம் கால்குலேட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ ஆட் டேஸ் வச்சு எப்படி கேலண்டர் இயர் சேம்னு கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 2007க்கு வந்து ஒரு ஆட் டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? லெட்ஸ் அஸ்யூம் 2007ஓட Jan 1 வந்து மண்டேல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து சொல்லியிருந்தோம் 1 ஆட் டே இருக்குது. ஏன்னா 52 வீக்ஸ் ப்ளஸ் 1 டே இருக்குது. ஏன்னா இது நார்மல் இயர். கரெக்டுங்களா? இப்படி இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் 2008ல் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஆட் டே இருக்கனால January 1 வந்து மண்டேவாக இருக்காது, டியூஸ்டேவாக இருக்கும். ஓகே? ஏன்னா ஒரு ஆட் டே இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா டே இருக்கிறதுனால ஒரு டே தள்ளி போகும். ஸோ நம்ம வந்து இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் எல்லா ஆட் டேஸையும் கால்குலேட் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 7ஆல் டிவைட் பண்ண முடியுது. நம்ம கவுண்ட் பண்ணி வர ஆட் டேஸ் எல்லாம் 7ஆல் எப்போ டிவைட் பண்ண முடியுதோ அப்போ வந்து எல்லா ஆட் டேஸும் வந்து டேலி ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட் இயர்லேருந்து கரெக்டாக வந்து சேம் பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? இப்போ அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். 2007ல் ஒரு ஆட் டே இருக்குது, நம்ம பண்ணோம். 2008ல் வந்து பார்த்தீங்கன்னா லீப் இயர். கரெக்டாக ஏன்னா 4ஆல் டிவைட் பண்ணலாம். லீப் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆட் டேஸ் இருக்கும். 52 வீக்ஸ் ப்ளஸ் 2 டேஸ், ஒரு டே 2 டேஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் வந்து 2009ல் ஒரு ஆட் டே தான் இருக்கும், ஏன்னா நார்மல் இயரு. 2010ல் அகெயின் ஒரு ஆட் டே தான் இருக்குது எக்ஸ்ட்ரா. அப்புறம் 2011ல் ஒரு ஆட் டே தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அப்புறம் 2012ல் இது லீப் இயர், ஸோ 2 ஆட் டேஸ் இருக்கும். அப்புறம் 2013ல் ஒரு ஆட் டே இருக்கும். 2014ல் அகெயின் ஒரு ஆட் டே தான் இருக்கும். 2015ல் அகெயின் ஒரு ஆட் டே தான் இருக்கும். 2016ல் 2 ஆட் டேஸ் இருக்கும், ஏன்னா இது லீப் இயரு. 4ஆல் டிவைட் பண்ண முடியுதுன்னா அது லீப் இயர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது போகிறேன். 2017ல் பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு ஆட் டே தான் இருக்கும், ஏன்னா அது நான் லீப் இயரு. 2018ல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் டே தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஆட் டேஸ். இப்போது நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது? சேம் இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணோம்? January 1, 2007ல் பார்த்தீங்கன்னா லெட்ஸே மண்டேல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க இயர்ஸில் மண்டேல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது வந்து சேம் கேலண்டர் இயர். கரெக்டாக? எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆட் டேஸ் எல்லாம். சப்போஸ் இங்கே 1 இருக்குன்னா 1 + 2 3, 1 + 2 3, 3 + 1 4, 5, 6, 7, 8. ஓகே? ஸோ 8 ஆட் டேஸ் ஆயிடுச்சு. ஓகே, நான் வந்து எப்போ வந்து அகெயின் மண்டேல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நம்ம ஆட் டேஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிவிட்டு சம் பண்ணிவிட்டு 7ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அந்த இயரில் தான் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகும், மண்டேல திரும்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, நான் இது வரைக்கும் நான் கவுண்ட் பண்ணது என்னது 8. ஸோ இங்கே 9, 10, 11, 11 + 2 13, 14. ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 வந்துருச்சு ஆட் டேஸ். ஓகே,
ஸோ இங்கே 2007ல் மண்டே ஆரம்பிச்சதுன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இயர் 2017 வரைக்கும் 14 odd days இருக்குது. ஸோ 14னா 7ஆல் டிவைட் பண்ண முடியும் கரெக்டுங்களா? ஸோ 7 2 14. ஸோ நெக்ஸ்ட்டு 2018ல் பார்த்தீங்கன்னா சேம் இதில் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா 14ல் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா இது வந்து there won't be any remaining odd days. எக்ஸாக்டாக வந்து டேலி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் 2018 பார்த்தீங்கன்னா அகெயின் மண்டேல வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 2018 வந்து இட் வில் ஹாவ் தி சேம் கேலண்டர் இயர் ஆஸ் 2007. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A library has an average of 510 visitors on Sundays and 240 on other days. The average number of visitors per day in a month of 30 days beginning with a Sunday is what? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, 30 days இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மந்தில். அதுவும் இட் ஸ்டார்ட்ஸ் வித் சண்டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன வரும், 5 சண்டே இருக்கும் அந்த மந்தில். அப்புறம் 25 வீக் டேஸ். ஓகே, என்ன சொல்கிறாங்க, விசிட்டர்ஸ் ஆன் சண்டேஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 510 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5 சண்டே இருக்கும், பர் டே 510 சொல்கிறாங்க. ப்ளஸ் வீக் டேஸில் 25 இன்ட்டு 240 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து டோட்டல் விசிட்டர்ஸ் கிடச்சிருவாங்க ஓகேங்களா இந்த மந்தில். அதில் என்ன சொல்கிறாங்க, அதில் ஆவரேஜ் பர் டே 30 டேஸில் இருக்குது. இதுதான் கொஷின் ஓகேங்களா. இது நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 285 அப்படின்னு வரும் ஓகேங்களா. இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் டி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் வில் பி த லீஸ்ட் நம்பர் தட் வென் டபுள்ட் வில் பி எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 12, 18, 21 and 30? ஓகே, இந்த கொஷின் வந்து இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க. பேசிக்காக இதோட எல்சிஎம் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இப்போ 12, 18, 21, 30 இதோட லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 3ஆல் பண்ணுற அப்படின்னா 3 4s are 12, 3 6s are 18, 3 7s are 21, 3 10s are 30. நெக்ஸ்ட் 2ஆல் பண்ணுறேன், 2 3 7 5 ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்தராக வந்து டிவைட் பண்ண முடியாது சிங்கிள் டிஜிட்டில். ஸோ இதுதான் எல்சிஎம். இது எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் வந்துடும். 3 × 2 × 2 × 3 × 7 × 5. இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா 1260 அப்படின்னு வரும். இப்போ என்ன சொல்கிறாங்க, லீஸ்ட் நம்பர் தட் வென் டபுள்ட் வில் பி எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 12, 18, 21 and 30. இந்த நம்பர் தான் எல்சிஎம் தட் வில் பி டிவிசிபிள் பை 12, 18, 21 and 30. பட் அவங்க லீஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட டிவைட் பண்ணி 2 பண்ணலாம். பண்ணால் என்ன வரும், 630. ஓகே, ஸோ இப்போ வந்து இதுதான் லீஸ்ட் நம்பர் தட் வென் டபுள்ட், அதாவது இன்ட்டு 2x போட்டிங்க அப்படின்னா 1260 வருது. தட் வில் பி டிவிசிபிள் பை இந்த இது. ஸோ 630 இஸ் தி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A motorboat whose speed is 15 km/h in still water goes 30 km downstream and comes back in a total of 4 hours 30 minutes. The speed of the stream is, இதான் கொஸ்டின். என்ன சொல்கிறாங்க, இந்த சைடு போகுது, டவுன் ஸ்ட்ரீமில் வந்து 30 km போகுது. ஓகே, ஒரு மோட்டர் போட்டு அதே இது வந்து அப் ஸ்ட்ரீமும் சேம் டிஸ்டன்ஸ் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க, 30 km again. ஓகே, டோட்டல் டைம் வந்து 4 hours 30 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 1/2 அப்படின்னு போட்டுக்கலாம். 4 1/2 hours போட்டால் என்ன வருது, 9/2 hours. இல்லை, இதுதான் வந்து ஈக்குவேஷன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, டோட்டல் டைம் 9/2 இஸ் ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீம் போகிறப்ப என்ன டைமு ப்ளஸ் அப் ஸ்ட்ரீம் போகிறப்ப என்ன டைம். ஓகே, டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை எஸ். இது நான் ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே வாங்க, 9/2 வந்து டைமா, டைமு. டிஸ்டன்ஸ் என்னது, டவுன் ஸ்ட்ரீமு, இதுதான். ஸ்பீடு வந்து லெட்ஸ் அஸ்யூம் x is the speed of the stream, கரெக்டா, ப்ளஸ்
ஸ்பீட் ஆஃப் தி மோட்டார் போட் வந்து கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 15. ஓகே, ப்ளஸ் இது வந்து ஒரு டைம் எடுத்திருக்கோம் டவுன் ஸ்ட்ரீம் போகிறப்ப. கரெக்டாக, இது டவுன் ஸ்ட்ரீமு. அதே மாதிரி அப் ஸ்ட்ரீம் பார்த்துட்டு டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். ஸ்பீட் பார்த்தீங்க இப்போ அப்படின்னா 15 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ மோட்டர் போட்டோட ஸ்பீடு வந்து 15 சொல்கிறாங்க. ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 15ஓட கம்மியாக இருந்தால் தான் போட் வந்து அப் ஸ்ட்ரீமில் மூவ் ஆகும். ஓகேவா? இப்போ மோட்டர் போட்டோட ஸ்பீடு ஸ்ட்ரீமோட கம்மியாக இருக்குது அப்படின்னா அப் ஸ்ட்ரீம் மூவே ஆகாது. ஓகேவா? ஸோ 30 கிலோமீட்டர் வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அதனால தான் 15 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். இது சால்வ் பண்ணலாமா? ஓகே, இதை நான் இந்த சைடு போட்டுக்கிறேன். இப்போ இது சால்வ் பண்ணலாமா? 9/2 into is equal to 30 into 15 minus x plus 30 into x plus 15 equal to கீழே பார்த்தீங்கன்னா 15 squared minus x squared அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ இது ஃபர்தராக சால்வ் பண்ணலாமா? 9/2 equal to 450 minus 30x plus 30x plus 450 divided by 15 squared minus x squared. Okay, இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். நமக்கு என்ன இருக்கும்? இங்கே 9/2 into 15 squared minus x squared equal to 450 plus 450 900. இது கரெக்டா? இப்போ 9 9 கேன்சல் பண்ணிக்கலாம்ல. 9 1 9 9 100 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 15 squared minus x squared equal to 200 அப்படின்னு இருக்கும். 15 squared என்னது? 225 minus x squared equal to 200. ரீஅரேஞ்ச் பண்ணலாமா? ஸோ x squared equal to x squared இந்த சைடு போயிடும், 200 உள்ள கொண்டு வந்துடுறேன். ஸோ 25 225 minus 225 x is equal to 5. இதுதான் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆட் ஒன் அவுட் -6 9 15 21 24 28 30. இதில் வந்து எந்த நம்பர் ஆட் ஒன் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சீரீஸ்லாம் பார்த்தா 3ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்குது மோஸ்ட் ஆஃப் த நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் -6 வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ணால் 2ன்னு வரும். 9 வந்து டிவைட் பண்ணால் 3ஆல் 3ன்னு வரும். 15 பண்ணலாம் 3ஆல் டிவைட் பண்ணலாம். 21 பண்ணலாம் 3 7 21 வரும். 24 டிவைட் பண்ணலாம் 3ஆல், கரெக்டா? 3 8 24 பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆனால் 28 வந்து 3ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஓகே, 30யும் வந்து டிவைட் பண்ணலாம் 3 10 30ன்னு சொல்லிட்டு. ஸோ இது மட்டும்தான் வந்து ஆட் மேன் அவுட். ஸோ அதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A man completes a journey in 10 hours. He travels the first half of the journey at the rate of 21 kilometers per hour and the second half at the rate of 24 kilometers per hour. Find the total journey in kilometer. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எக்ஸ் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். செகண்ட் ஹாஃபும் எக்ஸ் கிலோமீட்டர்ஸ், ஏன்னா ஈக்குவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இஸ் ட்ராவலிங் அட் த ரேட் ஆஃப் 21 kilometers per hour. செகண்ட் ஹாஃப் அட் த ரேட் ஆஃப் 24 kilometers per hour. டோட்டலாக வந்து இஸ் டேக்கிங் 10 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, டைம் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகே, இது இன்சைடு அடிச்சுக்கலாம். 10 hours ஈக்குவல் டு டைம்னா டிஸ்டன்ஸ் வந்து என்னது? ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து இஸ் கவரிங் எக்ஸ் அட் த ரேட் ஆஃப் ஸ்பீட் 21 kilometers per hour. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் சேம் டிஸ்டன்ஸ் பட் அட் த ரேட் ஆஃப் 24 kilometers per hour அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன கேட்குறாங்க? டோட்டல் ஜர்னி கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் எக்ஸ் தான் 2x என்னன்னு கேட்டிருக்காங்க.
இப்போ இது சால்வ் பண்ணலாம்ல. 10 into 21 into 24 இதை நான் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணி திருப்பி கொண்டு போகிறேன். ஈக்குவல் டு 24x ப்ளஸ் 21x. இது இந்த சைடு போயிடும், இது இந்த சைடு போயிடும். ஓகே, இது என்னது? 24 ப்ளஸ் 21 வந்து 45x. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து இது அப்படியே வச்சுக்கலாம். இந்த சைடை வச்சு இது வந்து இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 3 1s are 3, 3 5s are 15, 3 7s are 21. 15 கூட இன்னும் ஃபர்தராக டிவைட் பண்ணலாம். 3 5s are 15, 3 8s are 24, 5 இங்கே இருக்குது, 5 2s போட்டுக்கலாம். ஓகே, நான் இதையும் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ 7 8s are 56, 56 2s are 1 1 12. ஓகே, ஸோ x is equal to 1 1 12. இது வந்து பாதி டிஸ்டன்ஸ் தான் x, கரெக்டாக. ஆனால் நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டோட்டல் ஜர்னி. ஜர்னினா x ப்ளஸ் x 2x. 2x என்ன வரும்? 112 into 2 equal to 224. ஓகே, இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A, B and C subscribe to rupees 50,000 for a business. A subscribes rupees 4,000 more than B and B rupees 5,000 more than C. Out of a total profit of 35,000, A receives how much? ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ சில ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஸோ A plus B plus C is equal to 50,000 அப்படின்னு சொல்கிறாங்க. A subscribes எவ்வளோ? 4,000 more than B. 4,000 plus B. Okay. Next, B subscribes 5,000 more than C அப்படின்னு சொல்றாங்க. இப்போ A வந்து இங்க இருக்கிற B வந்து இங்க எழுதிக்கலாம்ல. A is equal to 4,000 plus B. B is 5,000 plus C. So 9,000 plus C அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, A வந்து 9,000 plus C. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? A is equal to 9,000 plus C, 9,000 plus C plus B வந்து C ல போட்டோம்னா 5,000 plus C வரும். கரெக்டா? 5,000 plus C plus C ஆல்ரெடி இருக்கு. C equal to 50k அப்படி 50,000 சொல்லியிருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணா என்ன வரும்? இங்கே 3 C இருக்கு. 3C equal to 9 plus 5 14k. 50,000 வந்து 14,000 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 36,000. Okay, so C is equal to 12,000. Okay, என்ன கேக்குறாங்க? C வந்து 12,000 அப்படின்னா B என்ன வரும்? இங்க போட்டுக்கலாம்ல. 12 plus 5 17,000 வரும். B 17,000 னா A வந்து என்ன வரும்? 17,000 plus 4,000 21,000. கரெக்டா? இப்போ A 21,000, B 17,000, C 12,000 அப்படின்னா இந்த ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? ஸோ A வந்து 21,000, B வந்து 17,000, C வந்து 12,000 அப்படின்னா ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணா இந்த 3 0 ஸ்லாஷ் பண்ணிட்டா 21:17:12 அப்படின்னு வரும். இப்போ என்ன சொல்றாங்க? அவுட் ஆஃப் டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் 35,000 A receives how much? ஸோ A ஓட ரேஷியோ வந்து எப்படி இருக்கும்? 21 divided by 21 plus 17 plus 12. இது என்னது? 50. ஓகே, ஸோ 21/50 35,000 ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றாங்க. அதனால் இந்த ரேஷியோ வந்து நான் இதால் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு வந்து ஏவோட பங்கு என்னன்னு தெரிஞ்சிடும். A receives how much அப்படின்னு தெரிஞ்சிடும். இது கேன்சல் பண்ணலாம்ல. 5 7s are 35. ஸோ 700 into 21. ஓகேங்களா? அதுதான் ஆன்சர். என்ன வரும்? அது 14,700. இதுதான் ஆன்சர்.
ஸோ 21 into 700 40,000. இதுதான் வந்து A உடைய பங்கு. ஓகே ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The sum of the present ages of a father and a son is 60 years. 6 years ago, father's age was 5 times the age of the son. After 6 years, the son's age will be. இதுதான் கொஸ்டின். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம எதுன்னு பார்க்கலாம். பெர்சன்டேஜோட சம் என்ன சொல்லியிருக்காங்க? F plus S is equal to 60. அதாவது ஃபாதர் பிளஸ் சன் ஏஜ் equal to 60 அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? 6 years ago, அதாவது ஃபாதரோட ஏஜ் 6 இருந்து F minus 6 equal to 5 times the age of the son. சன்னோட இது வந்து S minus 6 போட்டுக்கலாம். இது எப்படி சால்வ் பண்ணலாம்? F minus 6 is equal to 5S minus 30 is equal to F minus 5S is equal to, இது இந்த சைடு வந்துடும், இது அந்த சைடு போகும், minus 24. ஓகே, ஸோ இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதில் சால்வ் பண்ணலாமா? இதை நான் இங்கே எழுதுறேன். F minus 5S is equal to minus 24. இது சால்வ் பண்ண என்ன வரும்? சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, F கேன்சல் ஆகிடும். இது 6S அப்படின்னு ஆகிடும். ஓகே, இது வந்து 84 அப்படின்னு ஆகிடும். ஓகே, ஸோ S is equal to 14. சன்னோட ஏஜ் வந்து 14. நான் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஆஃப்டர் 6 years the son's age will be what? இது percentage. S நம்ம percentage தான் கன்சிடர் பண்ணுவோம். 6 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன வரும்? ஸோ 14 plus 6 எவ்வளோ? 20. ஸோ இதுதான் வந்து ஏஜ் ஆஃப் த சன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். How many times are the hands of a clock at a right angle in a day? இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஒரு கிளாக் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே 3 o'clock இருக்கும், இங்கே 12 o'clock இருக்கும், 6 இங்கே இருக்கும், இங்கே 9 இருக்கும். கரெக்டா? இப்போ நான் இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ண போறேன்னா, ஒரு ஹவருக்கு எத்தனை தடவை சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் 90 டிகிரியில் இருக்குன்னு கால்குலேட் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ லெட்ஸ் சே 1 2 அப்படி இருக்குங்களா? லெட்ஸ் சே 1 o'clock எப்படி இருக்கும்? சின்ன முள் இங்கே இருக்கும், பெரிய முள் இங்கே இருக்கும். கரெக்டா? இப்போ வந்து சின்ன முள் வந்து 1லேருந்து 2 போகிறதுக்குள்ள எத்தனை தடவை வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது? சின்ன முள் இங்கே வந்துட்டு இருக்கப்ப பெரிய முள் இதை கிராஸ் பண்ணி இங்கே வந்துடும், சம்வேர் இங்கே வந்துடும். கரெக்டா? இங்கே வரப்ப 90 டிகிரி. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் தடவை 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி பெரிய முள் கிராஸ் பண்ணி இந்த சைடு வந்தப்போ கூட இங்கே ஒரு 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஓகே, இது செகண்ட் இன்ஸ்டன்ஸ். 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ எவ்ரி ஹவர், எவ்ரி 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ வந்து 12 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ? 24 டைம்ஸ். அப்படி நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஏன்னா ஏன்னு இப்ப சொல்றேன். இப்போ in a day ஒரு 2 டைம், அது எப்ப அப்படின்னு சொல்றேன், between 2 and 3 and between 8 and 9 ஒரு டைம் தான் சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் 90 டிகிரி ஃபார்ம் பண்ணும். எப்படின்னு சொல்றேன். இப்போ 2 o'clock அப்போ சின்ன முள் இங்க இருக்குமா, பெரிய முள் இங்க இருக்கும். ஸோ சின்ன முள் இங்க வரப்போ பெரிய முள் கிராஸ் பண்ணி இங்க வரும் சம்வேர் இங்க வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். கரெக்டா? அடுத்த 90 டிகிரி ஃபார்ம் ஆகிறப்போ சின்ன முள் வந்து இங்க வந்துடும், பெரிய முள்ளும் இங்க போயிடும், பேக் டு இட்ஸ் பொசிஷன். இங்க போறப்ப வரும், இப்பதான் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அது வந்து 3 o'clock ஆயிடும், அது வந்து நெக்ஸ்ட் ஹவருக்கு வந்துடும். ஸோ பிட்வீன் 2 to 3 ஒரு டைம் தான் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி பிட்வீன் 8 to 9 ஒரு டைம் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ 12 ஹவர்ஸ்ல நமக்கு பார்த்தீங்கன்னா 22 டைம்ஸ் தான் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஏன்னா பிட்வீன் 2 to 3, 8 to 9 ஒன்லி 1 டைம் தான். ஸோ அதனால நான் 2 ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 24 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ ஃபார்ம் ஆகும்? 22 into 2 44 டைம்ஸ். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் டிப்ஸ் வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ
இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இன் ஹவு மெனி டிஃபரெண்ட் வேஸ் கேன் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் லீடிங் பி அரேஞ்ச்ட் இன் சச் அ வே தட் த வவல்ஸ் ஆல்வேஸ் கம் டுகெதர்? இது வந்து பர்மிடேஷன் கொஸ்டின். இப்போ வந்து லீடிங்ல வந்து எத்தனை வேர்ட் இருக்கு? எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 7 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து வவல்ஸ் வந்து நான் சேர்த்து எழுதிக்க போறேன். எல் இஏ வந்து வவல், ஸோ அது லாஸ்ட்ல வச்சுக்கலாம். டி என் ஜி அப்புறம் இஏஐ இது வவல். ஓகேவா? இது வந்து 4 இருக்கு. இது இப்போதைக்கு இந்த வவல்ஸ் எல்லாமே ஒரு லெட்டர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 4 + 1 5. ஸோ 5 ஃபேக்டோரியல் பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ நம்பர் ஆஃப் வேஸ் இன் விச் இட் கேன் பி ரீஅரேஞ்ச்ட். ஓகேங்களா? ஆனா வித்தின் இஏஐயும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்? இஏஐன்னு பண்ணலாம், ஐஏஇ அப்படின்னு பண்ணலாம். ஸோ அது வந்து த்ரீ டிஃபரெண்ட் வேஸ் இன் விச் இட் கேன் பி ரீஅரேஞ்ச். ஸோ 3 ஃபேக்டோரியல் அது. ஓகேவா? ஸோ ஓவரால் ஐ கேன் ரீஅரேஞ்ச் இட் இன் 5 ஃபேக்டோரியல். வித்தின் வவல்ஸ் ஐ கேன் ரீஅரேஞ்ச் இட் இன் 3 ஃபேக்டோரியல். ஸோ 5 ஃபேக்டோரியல் இன்டு 3 ஃபேக்டோரியல் தான் ஆன்சர். என்னன்னு பார்த்துடலாமா? 5 ஃபேக்டோரியல் என்னது? 5 into 4 into 3 into 2 into 1. இது வந்து என்னது? 5 was 20, 26 are 120. அதே மாதிரி 3 ஃபேக்டோரியல் வந்து 3 into 2 into 1 equal to 6. So 120 into 6 என்ன வரும்? 720. ஓகேவா? இதுதான் ஆன்சர். Next question போலாம். The sum of the squares of 3 numbers is 138 while the sum of their products taken 2 at a time is 131. The sum is என்னன்னு கேக்குறாங்க. இப்போ இந்த 3 numbers assume பண்ணிக்கலாம். A, B, C அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து sum of the squares of 3 numbers, அதாவது A squared plus B squared plus C squared is equal to 138 அப்படின்னு சொல்றாங்க. Next is sum of their products taken 2 at a time. அதாவது A into B plus B into C plus C into A equal to 131 சொல்றாங்க. இப்போ வந்து the sum is என்ன? A plus B plus C என்னன்னு கேக்குறாங்க. அதுதான் கொஸ்டின். கரெக்டா? இப்போ வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. A plus B plus C whole squared is equal to A squared plus B squared plus C squared plus 2 into AB plus BC plus CA. இதுதான் ஃபார்முலா. இது வந்து ஆல்ரெடி தெரியும் நமக்கு. 138 கரெக்டா? 138 பிளஸ் 2 into இந்த டேர்மும் தெரியும், உங்களுக்கு கொடுத்துட்டாங்க 131. ஓகேவா? இது எவ்வளோ வருது? சம் பண்ணிங்க அப்படின்னா 400 வரும். ஆனால் இது A plus B plus C ஹோல் ஸ்கொயர்டு தான். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? A plus B plus C என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 equal to 20. இதுதான் A plus B plus C. உங்களுக்கு வேற கம்பெனி ஆப்டிடியூட் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணணும்னா கமெண்ட்ஸ்ல அந்த கம்பெனி நேம் சொல்லுங்க, நான் சால்வ் பண்ணி அந்த வீடியோவை போடுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். In a 500 meter race, the ratio of the speeds of two contestants A and B is 3:4. A has a start of 140 meter, then A wins by எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நான் இந்த ஆன்சர் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்பீட் ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, அதை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 3/4 இதான் கொடுத்துருக்காங்க ஸ்பீட் ரேஷியோ. கரெக்டாக? S1/S2. இப்போ எசென்ஷியலி ஸ்பீடோட யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 1 ஹவருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் போக முடியுது அந்த பர்சனால். கரெக்டாக? அதுதான் ஸ்பீடு. இப்போ வந்து ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் 3:4 அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ வந்து இது ஏவோட ஸ்பீடு, இது வந்து பியோட ஸ்பீட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இஃப் ஏ கேன் கவர் 3 meters தென் பி கேன் கவர் 4 meters. எசென்ஷியலி அந்த ரேஷியோ அதான் சொல்லுது. இப்போ என்ன சொல்றாங்க? இந்த 500 meter ரேஸ், ஓகேவா, ஏ ஹாஸ் அ ஸ்டார்ட் ஆஃப் 140. ஏ வந்து 140 மீட்டர் தாண்டி தான் ஸ்டார்டே பண்ணுது ஏ. ஓகே, மீதி எவ்வளோ இருக்கும்? 360 தான் இருக்கும். 500ல 140% மீதி தான். இதுதான் வந்து ஃபினிஷிங் பாயிண்ட். ஓகே, ஸோ ஏ வந்து 360 தான் கவர் பண்ணணும். ஆனால் பி வந்து பார்த்தீங்கன்னா 500 கவர் பண்ணணும். ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க? ஏ வந்து இஃப் இட் கவர்ஸ் 3 meter, பி கேன் கவர் 4 meter. அப்போ வந்து ஏவோட ஸ்பீடோட பியோட ஸ்பீடு அதிகம். ஓகேங்களா? ஏ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 360 meters கவர் பண்ணணும் ரேஸை முடிக்க. கரெக்டாக? இது வந்து 360 meters கவர் ஆச்சுன்னா
அந்த டைம்ல பி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணும் அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கலாமா? இது எப்படி பண்ணலாம்? ஸோ 360 டிவைடட் பை 3 இன்ட்டு 4. இதை நான் கிராஸ் அரேஞ்ச் பண்ணேன்னா இப்படி தான் வரும். இது எப்படி வரும்? 3 கால்குலேட் பண்ணலாமா? ஸோ 480. ஸோ A covers 360 meters, B will cover 480 meters. ஓகேவா? A வந்து ஃபினிஷிங் ஃபிளாக்ல இருக்கிறப்போ 360 meters கவர் பண்ண பிறகு B இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி 480 தான் 500, இதுதான் 500 பாயிண்ட் கரெக்டா? இது வரைக்கும் தான் இதாது. ஸோ 480 தான் கவர் பண்ண முடியுதுன்னு சொல்றாங்க. ஸோ ரிமைனிங் 20 கவர் பண்ண முடியல. ஸோ இப்போ ஆன்சர் என்னது? தென் A will win. ஏன்னா A வந்து ஃபினிஷிங் லைன் கிராஸ் ஆகிடும் கரெக்டா அந்த டைம்ல. ஸோ A will win by 20 meters. B வந்து 20 meters முடிக்கிறதுக்கு முன்னாடி A வின் பண்ணிடும். அதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 3 unbiased coins are tossed. What is the probability of getting at most 2 heads? ஓகேங்களா? இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் காயின், செகண்ட் காயின், இது தேர்ட் காயின் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஈச் டைம்ஸ் நான் காயின் டாஸ் பண்ணுறப்ப 2 அவுட்கம் பாசிபிள் கரெக்டா? என்னது? எதர் ஹெட்ஸு இல்லை டெய்ல்ஸ். இதுலேயும் 2 அவுட்கம்ஸ், ஹெட்ஸு டெய்ல்ஸு. இதுலேயும் 2 அவுட்கம், ஹெட்ஸு இல்லை டெய்ல்ஸ் கரெக்டா? ஸோ 3 அன்பயஸ்ட் காயின்ஸை நான் டாஸ் பண்ணேன்னா டிஃப்ரெண்ட் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் என்ன வரும்? 2 into 2 into 2 is equal to 8 different types of combinations வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி? HHH, HHT இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வந்து 8 வரது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் 2 ஹெட்ஸ்? அட்மோஸ்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா எய்தர் 0 ஹெட் வரணும், இல்லை ஒரு ஹெட் வரணும், இல்லை 2 ஹெட் வரணும். இதான் அட்மோஸ்ட். ஆனால் 3 ஹெட்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது ஒரு கண்டிஷன் மட்டும் தான் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ 3 ஹெட்ஸ் வரதுக்கு எத்தனை பாசிபிலிட்டி? ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். 3 சைட்லயும் வந்து HHHன்னு வரணும் கரெக்டா? அது ஒரு பாசிபிள் அவுட்கம்ல மட்டும் தான் 3 வருது. மற்ற எல்லா அவுட்கம்லயும் எவ்வளவு வரும்? ஒன் ஆஃப் தி சினாரியோஸ் வரும். இது 0 ஹெட் வரலாம், அதாவது TTT டெய்ல்ஸ் 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 வரலாம், இல்லாட்டி ஒரு டெய்ல் வரலாம், இல்லை 2 டெய்ல் வரலாம் கரெக்டா? எக்ஸப்ட் இன் ஒன் அவுட்கம், in rest of the outcomes either you can have 0 head, 1 head or 2 head. Okay, so out of 8 possibilitiesல ஒரு பாசிபிலிட்டி தான் வந்து இந்த மூணுமே ஹெட் வருது. ஸோ அப்போ என்னது? 7 out of 8ல வந்து 7 பாசிபிலிட்டிஸ்ல வந்து we'll be getting at most 2 heads. ஓகேங்களா? ஸோ 7 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ப்ராபபிலிட்டி என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் டிவைட் பை ப்ராபபிலிட்டி, டோட்டல் ப்ராபபிலிட்டி நம்பர். என்னது டோட்டல் ப்ராபபிலிட்டி? 8. ஸோ 7 by 8 இதுதான் வந்து probability of getting at most 2 heads. இல்ல இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். The least perfect square which is divisible by each of 21, 36 and 66 is what அப்படின்னு கேக்குறாங்க. இது ஒரு LCM based question. So first LCM கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை நான் 3 ஆல் டிவைட் பண்றேன். 3 7s are 21, 2 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 2 ஆல் பண்ணலாம். 7 அப்படியே ரீடிங் பண்ணலாம். 2 6 are 12, 2 11s are 7 பண்ணிங்கன்னா இது மட்டும் தான் டிவைட் ஆகும். அப்புறம் 2 ஆல் பண்ணிங்கன்னா 2 3s are 6. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா இதை நான் ஸ்கொயராக எழுதிக்கிறேன், ஏன்னா அதை அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. 2 3 இருக்குது கரெக்டாக? ஸோ 2 3 இருக்குனால 3 ஸ்கொயர்ட். அதே மாதிரி 2 2வும் இருக்குது, 2 ஸ்கொயர்ட். அதே அப்புறம் ஒரு 7 இருக்கு, ஒரு 11 இருக்கு. ஓகே, 7 into 11 இதுதான் வந்து எல்சிஎம். ஓகேங்களா? இது நீங்கள் இதில் மல்டிப்ளை பண்ணி வர நம்பர் தான் தட் நம்பர் வில் பி டிவிசிபிள் பை 21, 36 and 66. இதுதான் எல்சிஎமான கான்செப்ட். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க? இந்த லீஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் விச் இஸ் டிவிசிபிள் பை 21, 36 and 66 சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்திருக்கிற வேல்யூ வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிளில் எப்படி ஸ்கொயராக மாற்றுறது? இன்னொரு ஒரு 7 into 11 மல்டிப்ளை பண்ணால் ஸ்கொயர் ஆகிடும்ல. இன்டூ 7 into 11 போட்டால் 7 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் ஆகிடுது. ஸோ எல்லாமே ஸ்கொயரில் இருக்குங்க. அதுதான் லீஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ அந்த நம்பர் தான் வில் பி டிவிசிபிள் பை 21, 36 and 66 கேட்டிருக்காங்க. லீஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன நம்பர் கேட்குறாங்க? ஸோ இதான் அந்த நம்பரு. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 2 1 3 4 4.
ஓகேங்களா? ஸோ 2,13,444 இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A farmer bought toffees at 6 for a rupee. How many for a rupee must he sell to gain 20%? இப்போ வந்து இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து bought coffees at 6 for a rupee அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 toffees வந்து பை பண்ணியிருக்காரு ஃபார் 1 rupee அப்படின்னு தான் எழுதணும். ஓகேங்களா? அப்போ ஒரு டாஃபி எவ்வளோ 1/6 rupee. இதுதான் வந்து காஸ்ட் ப்ரைஸ் சிபி. என்ன கேட்குறாங்கன்னா how many for a rupee must he sell to gain 20%? காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒன்று வந்து 1/6 ரூபின்னு சொல்கிறேன். இது வந்து 20% கெயினுக்கு விற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னது 20%னா 1.2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம்ல. இப்போ 30% சொன்னால் 1.3 சொல்லணும். ஸோ இதுதான் வந்து நொட்டேஷன் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 1.2/6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 1s are 6 6.2 வருது. ஓகே, ஸோ வந்து ஒரு டாஃபி வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 0.2 அப்படின்னு சொல்கிறோம். 0.2 எப்படி எழுதலாம் 1/5 எழுதலாமா? அதான் 0.2. ஸோ 1 டாஃபி இஸ் ஈக்குவல் டு 1/5 rupees அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நான் 1 rupeeக்கு வந்து நான் எவ்வளோ செல் பண்ணலாம் 5 சைடு கொண்டு போங்க 5 டாஃபீஸ். ஓகேவா? அதான் இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஹவு மெனி ஃபார் அ ருபி மஸ்ட் ஹி செல்? ஸோ ஃபார் அ ருபி 5 டாஃபீஸ் வந்து செல் பண்ணாங்கன்னா 20% வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A train of length 110 meters is running at a speed of 60 kilometers per hour. In what time it will pass a man who is running at 6 kilometers per hour in the direction opposite to that in which the train is going? இப்போ ட்ரெயின் வந்து 110 மீட்டர்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து மேன் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து 60 kilometers per hourல போகுது. மேன் இங்கேருந்து இந்த சைடு வந்து 6 kilometers per hourல போயிட்டு இருக்கான். kph போட்டுக்கிறேன் ஸ்பீட். ஓகே, ஸோ இது வந்து ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம். நான் ஃபார்முலா எடுத்துக்கிறேன். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் எப்போ வரும்? நம்ம டைம் டேக்கன் டு கிராஸ் த மேன் சொல்கிறோம். ஸோ இந்த இங்கே இருக்கிற 110 meters ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் ட்ரெயினும் இவனை கிராஸ் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 110. ஓகே, இப்போ வந்து டைம் கேட்டிருக்காங்க, ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க, 2 இது கொடுத்துருக்காங்க. ஆனால் யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து 110 meters. ஸோ வந்து ஸ்பீடை வந்து கிலோமீட்டர்லேருந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு இது ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறனால ட்ரெயின் வந்து இந்த சைடு போகுது, மேன் வந்து இந்த சைடில் 6ல் வரனால 60 + 6 66ன்னு சம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஆப்போசிட் சைடில் போகிறப்ப ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் 66ன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. இது வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? மீட்டர்ஸ் பர் ஹவருக்கு இன்டூ 5/18 போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து மீட்டர்ஸ் பர் செகண்டு கிடைக்கும். ஓகே, கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் வந்து கேபிஹெச்சை வந்து நம்ம வந்து மீட்டர்ஸ் பர் செகண்டு கன்வெர்ட் பண்ணால் 5/18 மல்டிப்ளை பண்ணால் வந்துடும். ஓகே, இதுதான் ஸ்பீடு. இந்த சைடு நமக்கு 110 இருக்கு, டி இருக்கு. ஸோ இப்போ டி வந்து சால்வ் பண்ணலாமா? ஓகே, இப்போ வந்து 11 6s are 66, 11 10s are, அப்புறம் 5 2s are 10. ஓகேங்களா? அப்புறம் 6 3s are 18. ஸோ 3 ஆன்சர் போயிடுச்சு. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 6 seconds. ஓகேங்களா? ஸோ 6 seconds ஆகும் இந்த ட்ரெயின் வந்து இந்த மேனை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இன் ஹவு மெனி வேஸ் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் பேங்கிங் கேன் பி அரேஞ்ச்ட்? இது வந்து பர்மிட்டேஷன் கொஸ்டின். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ப்ரெசென்ட் இன் அ வேர்ட் வந்து அதோட ஃபேக்டோரியல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆனால் இது வந்து ஸ்பெஷல் கேஸ். இப்போ பேங்கிங்கில் எத்தனை லெட்டர் இருக்கு? BANKING. ஸோ 7 லெட்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? 1 2 3 4 5 6 7. ஆனால் 7 ஃபேக்டோரியல் ஆன்சர் கிடையாது. ஏன்னா n வந்து ரிப்பீட் ஆகுது. என்ன ரிப்பீட் ஆகுதுன்னா நீங்கள் ரெண்டு எண்ணை வந்து நீங்கள் எந்த சைடில், இது வந்து இந்த சைடில் போட்டாலும் சரி, இது இந்த சைடில் போட்டாலும் சரி, சேம் காம்பினேஷன் தான் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து 2 ஃபேக்டோரியலில் டிவைட் பண்ணணும். எந்த லெட்டர் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுது? இப்போ n வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகுதுன்னா 2 ஃபேக்டோரியல் போடணும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வரும். பண்ணலாமா? 7 ஃபேக்டோரியல் எப்படி பண்ணணும்? 7 × 6 × 5 × 4 × 3 × 2 × 1. ஓகே, டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் வந்து 2 × 1. 2 2 கேன்சல் ஆகிடும். மற்றதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2520 இது வரும். இதுதான் ஆன்சர். This is the number of ways in which the letters of the word banking can be arranged. இப்போ
இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A man can row at 12 kilometers per hour in still water. He finds that it takes twice as much time to row upstream than to row downstream when he covers a certain distance. Find the speed of the stream. இப்போ வந்து இதான் ஸ்பீடு ஸ்ட்ரீம்னு வச்சுப்போம். ஸ்ட்ரீம் வந்து ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கு, லெட்ஸ் சே S1 வச்சுப்போம். அதில் வந்து இஸ் கோயிங் டவுன் ஸ்ட்ரீம், மேன் வந்து 12 kilometers per hour போகிறான். பட் கீழே வந்து இப்படி போயிட்டு இருக்கப்போ வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடு எப்படி இருக்கும்னா 12 plus S1. ஓகேங்களா, இதுதான் வந்து ஸ்பீட் ஆஃப் தி டோட்டல் ஸ்பீட் ஆஃப் த மேன் இன் விச் ஹி வில் கோ. ஒரு ஸ்டில் வாட்டர் 12 இருந்தாலும் டவுன் ஸ்ட்ரீம் அந்த ஸ்ட்ரீமுக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்காது S1. ஸோ 12 plus S1 தான் எஃபெக்டிவ் ஸ்பீட் ஆஃப் தி மேன். ஓகே, ஸோ சைமல்டேனியஸ்லி இப்போ வந்து அதே டிஸ்டன்ஸை இஃப் ஹி ட்ரைஸ் டு கோ அப் ஸ்ட்ரீம் என்ன இருக்கும், ஸ்பீடு வந்து 12 minus S1 இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரீம் வந்து இந்த சைடு போகுது, பட் மேன் வந்து இந்த சைடு 12ல போகிறான். ஸோ 12 minus S1 தான் அவனோட எஃபெக்டிவ் ஸ்பீடு, அந்த மேனோட ஸ்பீடு. இப்போ வந்து இதை வந்து ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமில் போட்டுக்கலாம். இது ஸ்பீடு வந்து இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, இட் டேக்ஸ் ட்வைஸ் as மச் டைம் டு ரோ அப் ஸ்ட்ரீம் தேன் டு ரோ டவுன் ஸ்ட்ரீம். ஓகேங்களா, டவுன் ஸ்ட்ரீமுக்கு டி அப்படின்னா அப் ஸ்ட்ரீமுக்கு ட்வைஸ் as டைம், ஸோ 2Tன்னு போட்டுப்போம். இதை சால்வ் பண்ணலாமா? இதை நான் அப்படியே டிவைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, டிவைட் பண்ணா என்ன வரும் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. ஓகே, 12 plus S1 divided by 12 minus S1. ஓகே, இது dd கேன்சல் ஆகிடும். ஸோ அதே மாதிரி TTயும் கேன்சல் ஆகிடும். 2 இருக்கும் இந்த சைடு, இல்லை 2 மேலே போயிடும் கேன்சல் பண்ணிங்கன்னா. இதை சால்வ் பண்ணலாமா? 12 plus S1 equal to இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 24 minus 2S1. இது ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன வரும், 3S1 equal to 12 அப்படின்னு வரும். S1 is equal to 4 அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ 4 தான் வந்து 4 kilometers per hour தான் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். உங்களுக்கு ஆப்டிடியூட் கொஷின்ஸ் டஃப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? டோன்ட் வரி, நாங்கள் இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் 1000+ கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸலண்ட் கோச்சிங் கொடுத்துருக்கோம். வி வில் மேக் யூ பிளேஸ்மெண்ட் ரெடி வித்தின் 1 month. இது எங்களோட ப்ராமிஸ். டு கெட் ஆப்டிடியூட் கோச்சிங் ஃப்ரம் IIT and IM graduates, WhatsApp us at 79758 18578. Thanks for watching.